வணக்கம். போகரையாவுக்கு வணக்கங்கள் கோடி சொல்லிவிட்டு ரசமணி குளிகை செய்யும் விதத்தை போகரையா சொல்லித் தந்த 7000 உள்ளது உள்ளபடி விளக்கம் சொல்ல முயற்சி செய்திருக்கிறோம். தப்பிதங்கள் வந்திருந்தால் பிழை பொறுத்து மேலே பாடலை சொல்ல பிழைகிறேன். இந்த ரசமணி பற்றி பல அன்பர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் இதை பற்றிய விளக்கத்தை பிழையில்லாது சொல்வதற்கு முயன்ற போதிலும் இந்த விளக்கத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ரசமணி குளிகையை செய்வதற்கு அந்த போகரையாவின் அருள்தான் வழி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அன்பர்களே, உலோகம் பற்றிய ஞானமும் அதனை உருக்குகின்ற விதம் பற்றியும் சிறிதளவேனும் அறிந்து கொண்டு இந்த குளிகையை செய்வதற்கு முனையலாம். நல்லதொரு குருவின் பாதுகாப்பான பங்களிப்போடும் பக்தியோடும் குளிகையை கொண்டு வரலாம் என்பது போகரையாவின் சொல்லாகும். உண்மையாம் இன்னமொரு பாகம் சொல்வேன், உத்தமனே நாதாக்கள் சொன்னாரில்லை. வன்மையுள்ள காலாங்கி கிருபையாலே வளம் பெரிய சித்தரெல்லாம் மறைத்து வைத்த தன்மையுள்ள கைபாகம் செய்பாகத்தை சட்டமுடன் நாதாக்கள் கூறவில்லை. நன்மை பெற மாண்பர்களும் பிழைக்கவென்று நன்மையுடன் யான் உரைப்பேன் பண்புதானே. உண்மையாகவே இந்த ஒரு பாகத்தை சொல்கிறேன். இதை மற்றவர்கள் சொல்லித் தரவில்லை. குருவான காலாங்கிநாதர் அருளோடும் சித்தர்கள் பலரும் குறிப்பான செய்முறைகளையும் குறிப்பையும் மறைத்து வைத்து யாருக்கும் சொல்லாமலேயே இருந்து விட்டார்கள். எனவே நல்லது நடக்க எண்ணி இந்த மக்களுக்கு பிழைக்க வேண்டும் என்று நலமாக சொல்லித் தருவதுதான் தன்னுடைய பண்பு என்றும் சொல்லிவிட்டு, தானான சூதமது பறந்தானைந்து தாக்குடனே சுத்தி செய்து எடுத்து மைந்தா பாங்குடனே மருதாறு சிங்கி தன்னை பட்சமுடன் தான் எடுத்து செப்பக் கேளே. மானான பலமதுவும் பத்தேயாகும் மகத்தான கல்வமதிலிட்டு மைந்தா தேனான செவ்வாவின் பழரசத்தால் தேற்றமுடன் தானரைப்பாய் சாமம் நாளே. தானான சூதமது பழம்தான் 5. சுத்தமான பாதரசம் 5 பழம். ஒரு பழம்னா 35 கிராம். அதுபோல 5 பழம் எடுத்து வச்சுட்டு, மருதாறு சிங்கினா ஆத்துக்குள்ள கிடைக்கிற, ஆற்றுக்குள் அல்லது ஏரிக்குள் கிடைக்கிற சிப்பிகளின் ஓடு, அதுவும் 10 பழம் எடுத்துட்டு கல்வத்துல பாத்திரத்துல போட்டு செவ்வாழை பழத்தையும் போட்டு சிப்பியையும் நன்றாக அரைத்தெடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு, நாளான சாமமது வரைத்த பின்பு நலமான மூசையது குறைதான் செய்து பாலான ரவிதனிலே காய வைத்து பாங்கு பெற மூசைதனை எடுத்து மைந்தா தாளான தளவாயாம் பாண்டன் தண்ணீர் தன்மையுடன் பூமணலை கொட்டியல்லோ காலான மூசைதனை மையம் வைத்து கண்மணியே மூசைதனில் சூதம் தாக்கே. நாளான சாமமது அரைத்த பின்பு அந்த சிப்பியையும் செவ்வாழை பழத்தையும் சேர்த்து அரைச்ச விழுதை எடுத்து மூசைக்கு உரை செய்து, அதாவது மூசைக்கு உள்ள பூசி வெயிலில் காய வைக்க வேண்டும் என்னும் நல்ல அகலமான பாத்திரத்துல பூ மணல் தான் சலிச்ச மண்ணை கொட்டி அதற்கு நடுவில மூசையை வைத்து அந்த மூசையில பாதரசத்தை போட வேணும்னு சொல்லிட்டு, தாக்கவே மேலும் அந்த பிள்ளை மூடி தளமுடனே மணலதனை மேலே செய்து
நோக்கமுடன் தான் எரிப்பாய் 4 சாமோ நுட்பமுடன் தீயாரி எடுத்துப்பாரே பாக்கது போல் உருளையது திரண்டுமல்லோ பாங்குடனே தான் இருக்கும் மைந்தா கேளே வாக்கதுவும் பொய்யாது பொன்யவானே வளம் பெறவே சூதமதை எடுத்திடாயே தாக்கவே மேலும் அந்த பிள்ளை மூடி அந்த மூசைய மேல் மூடி போட்டு அதற்கு மேலேயும் மணலை கொட்டி தளம் போட்ட மாதிரி செய்து அதை தீயிட்டு எடுக்க வேண்டுமோ அப்படி தீயிட்டு எரிச்ச பிறகு தீ ஆறன அப்புறம் பொறுமையாக கவனமாக மூசையை திறந்து பார்க்கும்போது பாக்கு உருண்டை போல திரண்டு நல்ல விதமாக பாதரசம் வந்திருக்கும் மைந்தா கேளப்பா தம் வாக்கு பொய்க்காது புண்ணியம் செய்தவனே அந்த ரசமணியை எடுத்திருப்பான்னு சொல்லிட்டோ அந்த ரசமணியை இன்னும் பல முறைகளாக சுத்திகரிக்கவும் பயன்படுத்தும் முறைகளையும் வரிசையாக சொல்கிறார் எடுத்துவே சூதம் என்ற மணியை அப்பா எழிலான சாரணை தான் செப்ப கேளே கொடுத்துவே யாரு வகை ஜெயநீர் தன்னால் துப்புரவாய் தான் அரைப்பாய் 4 சாமோ வித்ததொரு வெண்ணெய்தனை தான் எடுத்து விருப்பமுடன் நாகு என்ற காசன் தன்னை அடுத்துவே பலமதுவும் நிறுத்துமைந்தா ஒப்பனே கவசமது செய்திடாயே செய்யவென்றால் காடி என்ற காரம் தன்னில் செம்மலுடன் சூதமென்ற வெண்ணெய் தன்னை பையவே கவசமது செய்து பாலா பாங்கு பெற சுக்கானின் சீலை செய்து துரிய ஒரு ரவிதனிலே காய வைத்து துப்புரவாய் 7 சீலை வலுவாய் செய்து வெய்யவே யுமிபுடத்தில் போட்டுமைந்தா விருப்பமுடன் தான் எடுப்பாய் பதமாய்த்தானே எடுத்துமே சூதம் என்ற மணியை அப்பா அப்படி அந்த ரசமணியை சூதமணியை எடுத்து 6 வகையான சேநீர் கொண்டு நன்றாக அரைத்து வெண்ணெய் போலாகும் அதை எடுத்து நாகு என்ற அதாவது துத்தநாகத்துல பலம் எடுத்து அதற்கு கவசம் போட்டு கவசம் எப்படி போடுறதுன்னா காடிக்காரத்துல அதை அரைத்து வச்சிருக்கிற பாதரச வெண்ணெய மெதுவாக கவசம் செய்து சுக்கான் கல்லை அரைத்து அந்த சுண்ணாம்பு கல்ல அதுல சீலை செய்து வெயிலில் காய வைத்து அதுக்கு மேலே 7 தடவை சீலை செய்து துணியால் சுற்றி குமியில் வைத்து புடம் போட்டு பதமாக எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டோ பதமான சீலையது பிரித்து மைந்தா பாங்கு பெற தான் எடுப்பாய் சூதம் தன்னை கதமான சூதமது இறுகியல்லோ கண்மணியே நல்லது போல் இருக்கும் பாரே பதமுடனே மணி எடுத்து செப்ப கேளு பாங்கு பெற வெள்ளாட்டு பாலினாலே மிதமுடனே நாற்சாமம் சுருக்கு தாக்கு மிக்கான சூதம் என்ற மணியுமாமே பதமான சீலையது பிரித்து மைந்தா அந்த சீலையை பிரித்து அதற்குள்ள இருக்கும் பாதரசத்தை எடுத்து பார்த்தா நல்ல கனமான ரசமணியாக இறுகி இருக்கும்னோ பதமுடனே அந்த ரசமணியை எடுத்து வெள்ளை ஆட்டுப்பாலில் போட்டு கொதிக்க விட வேண்டும் அப்போது நல்ல விதமாக சுருக்க கொதிக்க விட வேண்டும் அப்போது நல்ல விதமான சிறந்ததொரு மணி ரசமணி கிடைக்கும் சொல்லிட்டோ மணியான சூதமதை எடுத்து வைந்தா மார்க்கமுடன் குளிகைக்கு வழிதான் சொல்வேன்
அணியான பூனாகம் பரம்பத்தப்பா வப்பனே மண்போக்கி எடுத்துப்பாரே கணிதமுடன் தேனதனில் அரைத்து மைந்த கருத்துடனே மனிதனுக்கு கவசம் செய்து பணிதமுடன் சீலையது காவிக்கல்லால் பான்மையுடன் தான் பொதித்து ரவியிற்போடே மணியான அந்த ரசமணியை எடுத்து அது குழியாகிறதுக்கு வழி சொல்றேன்னு சொல்லிட்டு அணியான பூநாகம் பலம் 10 பூநாகம்னா மண்புழு அதை 10 பலம் 350 கிராம் எடுத்து அதன் மீதுள்ள மண்ணை எல்லாம் எடுத்துட்டு தேன் சேர்த்து அரைச்சு அந்த ரசமணி மேல கவசம் போல செய்து அதுக்கு மேலே காவிக்கல்லால் காவி மண்ணால அதை பொதித்து வெயிலில் காய போட வேணும்னு சொல்லிட்டு ஓடவே ரவிதனிலே காய்ந்த பின்பு பொங்கமுடன் மண்மரவி புடத்தை போட தேடவே தீயாரி எடுத்துப்பாரு தெளிவுடனே கவசமது இறுகியல்லோ மூடவே கவசமதை உழைத்து மைந்த உத்தமனே பார்க்கும் அந்த வேளை தன்னில் கூடவே மண்ணாகன் செம்புதானோ குணமான சூதமதை இருகலாச்சே ஓடவே ரவிதனிலே காய்ந்த பின்பு அந்த காவிக்கல்லால் பொதித்த மணி அந்த ரசமணி வெயிலில் காய்ந்த பிறகு அதை மண்ணுக்குள் வைத்து தீயிட்டு என்பதுதான் மண்மறைவில் புடத்தை போடுன்றதும் அந்த தீயெல்லாம் ஆறின பிறகு எடுத்து பார்த்தா அந்த கவசமானது இறுகி இருக்கும். அந்த கவசத்தை உடைச்சு பார்த்தா அந்த மண்புழுவில் இருக்கும் மண்ணான செம்பும் சேர்ந்து அந்த ரசமணியை இறுக்கிக் கொண்டிருக்கும்னோ ஆச்சப்பா சூதமது மணியுமாச்சு வப்பனே சாரணைகள் இன்னும் சொல்வேன் மூச்சடங்கி நெடுங்காலம் இருப்பதற்கு முனையான சூதமதை மணியே செய்தால் பாய்ச்சலுடன் நெடுந்தூரம் நடக்கலாகும் பாங்கான குளிகையது கீழ்நோக்காது வீச்சுடனே கிருஷ்ணாவதாரணப்பா விண்ணுலகில் ஆடியதோர் குளிகையாச்சே ஆச்சப்பா சூதமது மணியுமாச்சு. அப்படி செய்ததுமே பாதரசமானது மணியாகிறோம். இன்னும் இது போல மணியை சிறப்பானதாக ஆக்குவதற்கு இன்னும் பல சாரணைகள் சொல்வேன். சாரணைகள்னா மந்திர உச்சாரணங்கள்னு சொல்லுவாங்க. அந்த சாரணைகள் என்பது மந்திர உச்சாரணம் என்பது மட்டுமல்ல, அது சொல்லப்படுகிற சேர்க்கப்படுகிற இடத்திற்கேற்ப பொருட்களின் சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதும் கூட சாரணைகள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் ரசமணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாரணைகள் என்றும் இன்னும் பல இருக்கின்றது சொல்கிறேன் என்றும் போகரையா சொல்லிவிட்டு மூச்சடங்கி ரொம்ப நாள் இருப்பதற்கு ரசமணி செய்தார். வேகமாகவே ரொம்ப தூரம் நடக்கலாமோ அந்த குளிகையானது கீழ் நோக்காது. கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் மேலோகம் வரை சென்று வர செய்த குளிகையாச்சே இது என்றும் சொல்லிட்டோ. குளிகைக்கு சாரணைகள் என்னவென்றால் ஒற்றவனே ஊமத்தங்காய்கள் தன்னை நளினமுடன் தான் அரைத்து கவசம் செய்து நலமுடனே சீலையது வலுவாய் செய்து பழிதமது வாராது பாலா கேளு பாங்கு பெற மண்மறைவிற்புடத்தை போட மனிதமுடன் கவசமது நீக்கி மைந்த வளமையுடன் தான் எடுத்து செப்ப கேளே. குளிகைக்கு சாரணைகள் இன்னும் இருக்குது. அது என்னன்னா ஊமத்தங்காயை எடுத்து அதை அரைச்சு
ரசமணியின் மேல கவசம் போல செய்து மறுபடியும் மண்ணால சீலை செய்து வெடிப்பு ஏதும் வராது கட்டியாக சீலை செய்து மண்ணை கொட்டி வெயிலில் காய வைத்து மறுபடியும் புடம் போட்டு எடுத்து அந்த ஊமத்தங்காய் கவசத்தை எடுத்து பார்த்தால் அதை பற்றி சொல்வதற்கு முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு, செப்பவென்றால் குளிகையது என்ன சொல்வேன், செம்மலுடன் போகும் வகை முறைமைகளே, ஒப்பமுடன் குளிகைதனை எடுத்து வைந்த ஓஹோ நாதாக்கள் செய்யும் வண்ணம் தப்பிதங்கள் வாராமல் தவளை சங்கு சாங்கமுடன் தான் இடித்து மாவதாக்கி இப்புவியில் சித்து விளையாடுதற்கு எழிலான சாரணைகள் சொல்வேன் பாரே. செப்பவென்றால் குளிகையது என்ன சொல்வேன், செம்மலுடன் போகும் வகை விண்ணுலகம் வரை போகும் முறைக்கான விஷயம் சொல்றேன். அப்படி எடுத்த ரசமணி குளிகைய பெரிய பெரிய சித்தர்கள் செய்கிறது படி தப்புதங்கள் வாராமல் தவளை சங்கு தவளை போன்ற வட்ட வடிவமுடைய சங்குகளை எடுத்து இடித்து மாவாக்கிடணுமோ சித்து விளையாடுறதுக்குன்னே செய்கிற குளிகையோட சாரணைகள் விஷயங்கள் முறைகள் சொல்கிறேன் பாரப்பான்னு சொல்லிட்டோ. சொல்லவென்றால் சாரணைகள் நிம்பழத்தால் சுத்தமுடன் தான் அரைத்து மை போராக்கி வெல்லவே சூதமென்ற கட்டியப்பா வேகமுடன் தான் அரைத்து கவசம் செய்து உள்ளவே ரவிதனிலே காய வைத்து புகழான மண்மறைவிற்குடத்தை போடே வெல்லவே புடம் மாறி எடுத்துப்பாரு வேதாந்தத்தாயினது கடாட்சம்தானே. சொல்லவென்றால் சாரணைகள், அந்த விஷயம் என்னன்னா எலுமிச்சம்பழத்தை சுத்தமா அரைச்சு அதை ரசமணிக்கு கவசம் போல செய்து வெயிலில் காய வைத்து மறுபடியும் மண் மூடி கவசம் செய்து தீயிட்டு புடம் போட வேண்டும். தீயாரி எடுத்து பார்த்தால் வேதாந்த தாயின் அருள் கிடைத்திருக்கும்னு சொல்லிட்டு, தானான புடமதுவும் கவசம் நீங்கி தன்மையுள்ள மனிதனையே எடுத்து மைந்தா பாரான சங்கினிட சுண்ணன் தன்னை பார்த்திபனே தான் எடுத்து மை போதாட்டி கோனான குரு சொன்ன நீதி போலே கொற்றவனே கைமுறைகள் பிசகாமற்றான் ஊனான சங்குதனை கவசஞ்செய்து உத்தமனே புடம் 100 போட்டிடாயே. அப்படி போட்ட புடத்துல அந்த எலுமிச்ச பழத்தோட கவசத்தை நீக்கிட்டு மணியை எடுத்து மேல சொன்ன தவள சங்கு சுண்ணாம்போடு, சுண்ணாம்பு காலவாசல்ல சங்கு சிப்பிகளை வேக வச்சு சுண்ணாம்பாக தயாரிப்பது பழங்காலம் தொட்டே தமிழகத்தில் செய்யப்படுறதாகும். அந்த சங்கு சுண்ணாம்பை மை போல ஆட்டி அதை ரசமணியின் மேல் கவசம் செய்து காய வைத்து பின்பு மண் கவசம் செய்து புடம் 100 போட்டிட வேண்டும்னு சொல்லிட்டு, 100 புடம்னா சரியான பதம் வரும் வரை மணியின் வேகம் அதிகரிக்கும் படிக்கு மீண்டும் மீண்டும் புடம் போடுதல் என்பதுதான் 100 புடம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். புடமதுவும் சதம் என்றால் 100 போடு புகழான ரசமணியும் கட்டும் பாரு தடமதுவும் நடப்பதற்கு இதுவே சித்தி தன்மையுள்ள சூதமது குளிகையாச்சு மடந்தனிலே தான் இருக்கும் சிவயோகிக்கு மகத்தான குளிகையது கிட்டிற்றானால் நடராஜ சுந்தரனார் கிருபையாலே நாதாந்த சித்துவென செப்பலாமே. புடமதுவும் சதம் என்றால் 100 போடு. இப்படி புடம் போட்டு
எடுக்க ரசமணியும் நன்றாக இறுகி கிடைக்கும்னோ, இப்படி கிடைத்த ரசமணிக்கு தூர தேசங்களில் தடம் பதிக்க இதுவே சித்தி என்றும், தன்மையுள்ள பாதரசம் ரசமணி குளிகையாச்சுன்னோ, மடந்தனிலே இருக்கின்ற சிவயோகிகளுக்கும் இந்த குளிகையானது கிடைச்சா நடராஜ சுந்தரனாரின் கிருபையாலே அவர்களை சித்து என்றும் சொல்லலாமோ. சித்தான சித்துகளும் இவர்க்கீடுண்டோ, சிறப்பான நாதாக்கள் கண்டதில்லை, வெற்றியுடன் அஷ்ட சித்து இதனாலாகும், வேதாந்த தாயாரும் பிரசங்கிப்பாளே, முத்தி பெற மோட்ச வழி காணலாகும், முனையான சிவயோகி இவர்தான் என்பார், சத்தியங்கள் தவறாமல் குளிகை கொண்டு சட்டமுடன் நடப்பவனே சித்தன் பாரே. சித்தான சித்தர்களும் இவர்களுக்கு ஈடு உண்டோ, சித்தான சித்தர்களும் இவர்களுக்கு ஈடுண்டோ, இவர்களைப் போல சிறந்தவர்களை கண்டதில்லை என்றும், அஷ்ட சித்துகளும் வெற்றியும் கிடைக்கும்னோ, வேதாந்த தாயும் தம்மோடு பேசுவாள்னோ, முக்தி பெற மோட்ச வழி காண முடியும்னோ, சிறந்த சிவயோகி இவர்தான்னு உலகமே சொல்லும்னோ, என்ன இருந்தாலும் சத்தியத்தையும் தர்மத்தையும் தவறாமல் வாழ்வில் நடந்து கொண்டவரே சித்தனாக முடியும்னு சொல்லிட்டு, பாரேதான் குளிகையது என்ன சொல்வேன், பாங்கான புலிப்பாணி பாலா கேளே, நேரேதான் சாத்திரங்கள் உளவாராய்ந்து நேர்மையுடன் மாண்பர்களும் ஆகாவென்று, சீரேதான் குளிகைதனை முடித்துமல்லோ, சிறப்புடனே அஷ்டசித்து யாராலாகும், ஆரோதான் உந்தமக்கு போதிப்பாரோ, ஒப்பனே உந்தமக்கு அருள் செய்வேனே. அருளான வருள் இதுவும் என்னவென்றால், ஒப்பனே முன் செய்த புண்ணியத்தால், பொருளான சூதம் என்ற மனிதானப்பா, புண்ணியனே உந்தமக்கு கிட்டலாச்சு, இருளான பவக்கடலை விட்டகற்றி எழிலான தவக்கடலை ஏகியல்லோ, மருளான ஞானம் என்ற கடலை கண்டு மன்னவனே சிவயோக நிலையில் நில்லே. நான் குளிகையது என்ன சொல்வேன், இந்த குளிகை பற்றி என்ன சொல்ல முடியும், சாத்திரங்களையும் ஆராய்ந்து நேர்மையாக பெரியோர்களும் மாண்பர்களும் வாழ்த்தி சிறப்பாக குளிகையை செய்து முடிப்பதென்பதும், அஷ்ட சித்துகளும் கிடைப்பதும் யாராலே ஆகுமோ, யார்தான் உனக்கு போதித்தாலும் சரி, தாம் அங்கே இருந்து அருள் செய்வேன் என்று புலிப்பாணிக்கு சொல்லிட்டோ, அந்த அருள் எப்படி என்றால், முன் செய்த புண்ணியத்தால் இந்த ரசமணி குளிகை கிடைத்தது, இருளான பாவக்கடலை நீக்கிவிட்டு தவக்கடலை நோக்கி நடந்து ஞானத்தை பெற்று சிவயோக நிலையில் நின்று நிலைத்திடப்பா என்றும் சொல்லிவிட்டு, நிற்கவென்றால் உந்தமக்கு எல்லாம் கிட்டும், நீதியுடன் சூதமென்ற குளிகை தன்னால், அற்பம் என்று நினையாதே மைந்தா கேளே, ஆஹாஹா விதி இருந்து கிட்டலாச்சு, சொற்பமெனும் கருமி என்ற மாண்பருதன்மை சுட்டறுத்து விட்டகற்றி துகளகற்றி, கற்புடைய மாயவாலை சிக்கறுத்து களங்கமில்லா சிவயோக தவத்தை போற்றே. நிற்கவென்றால் உத்தமக்கு எல்லாம் கிட்டும், நிற்கவென்றால் உன் தமக்கு எல்லாம் கிட்டும், அப்படி சிவயோக நிலையில் இருந்தா எல்லாம் கிடைக்கும். அந்த ரசமணி குளிகையாலேனோ இதை அற்பமான பொருளாக நினைத்து விடாதே, உயர்ந்த நிலையில் தான் கிட்டலாச்சு, இதை கருமிகளுக்கும்
கல்லாதவர்களுக்கும் உண்மையும் நேர்மையும் இல்லாதவர்களுக்கும் பண்பும் அறிவும் அன்பும் அமைதியும் இல்லாதவர்களுக்கும் மனிதர்களை பிரித்து வைக்கும் பண்பும் குணமும் உள்ளவர்களுக்கும் மனித நேயம் இல்லாதவர்களுக்கும் இம்மி அளவு கூட இதை பற்றி சொல்லாது மாய வலையில் சிக்காது சிவயோக தவத்தை போற்றுவதுதான் சிறப்பானதென்றும் போற்றியே சூதமென்ற குளிகை தன்னை பொங்கமுடன் துவாரமிட்டு கயதான் மாட்டி நாற்றிசையும் மெச்சிதற்கு கண்டம் போல நாயகனே கருத்திலிட்டு வேடம் பூண்டு ஆற்றவே நெடுந்தூரம் நெடுந்தேசந்தான் வப்பனே வைரமாங்காத யோசை ஏற்றமுடன் தானடக்க வாசியோடும் எழிலான குளிகையது மகிமை பாரே பார்க்கவென்றால் 64 சித்து பார்வுலகி வெகு கூத்து வாடலாகும் தீர்க்கமுடன் ஆவினது முதுகில் வைத்தால் திறமான பசுவதுவும் பால் கொடாது ஏற்கவே குளிகையது வேகத்தாலே எளிதான பாலதுவும் மேலே நோக்கும் ஆர்க்கமுடன் மணியதுவை எடுத்தாலல்லோ ஒப்பனே பாலதுவும் கறக்கும் பாரே போற்றியே சூதம் என்ற குளிகை தன்னை இந்த ரசமணி குளிகையை துவாரமிட்டு கயத்துல கோத்து நல்ல மனிதர் என்று சொல்லுவதற்கேற்ப இதை கழுத்தில் அணிந்து கொண்டு நெடுந்தூரம் என்றாலும் கடல் தாண்டி போகும் பயணம் என்றாலோ 1000 மைல் கடந்து சென்றாலும் சிறப்பான வெற்றி தரும் இந்த குளிகையின் மகிமையை அறியலாம் என்றும் பார்க்கவென்றால் இந்த குளிகையின் மகிமையை பார்த்தா 64 கலைகளும் சிறப்பாக செய்ய முடியும் என்றும் இதை பசுமாட்டுக்கு முதுகின் மேலே வைத்தால் அதாவது இந்த ரசமணியை சோதிக்கணும்னு நினைச்சா பால் கறக்கிற பசுமாட்டுக்கு முதுகின் மேல வச்சா இந்த ரசமணி குளிகையோட வேகத்தால பால் மேல ஏறி பால் கொடுக்காதுன்னோ அப்படி பசுமாட்டின் முதுகு மேல வச்ச ரசமணியை எடுத்துட்டா மறுபடியும் பால் கொடுக்கும்னோ கறக்கின்ற ஆவதுவும் கறந்துகிட்டு இருக்கிற பசுவே பால் கொடுக்காம போறது கூட சித்து விளையாட்டுன்னு சொல்லலாம் கறக்கின்ற ஆவதுவும் பால் போடாது காசினியில் இதுவும் ஒரு சித்துவாகும் திறமுடைய குளிகைதனை எடுத்து மைந்தா தீர்க்கமுடன் பதனமாய் செய்து கொண்டு புறமுடனே நெடுங்காலம் இருந்து கொண்டு உத்தமனே சிவயோகன் சாதித்தேதான் நிறமதுவும் மாறாமல் சதா காலம் நீச்சியுடன் சமாதி முகம் நின்றிடாயே திறமையாக இந்த ரசமணி செய்த பிறகு அந்த குளிகையை எடுத்து பத்திரப்படுத்தி உறுதியுடனே நெடுங்காலம் நல்லதையே செய்து சிவயோகத்தை சாதித்தபடி நிறமதுவும் மாறாமல் தன் மனநிலையை மாற்றிக்கொள்ளாமல் இடத்துக்கு தக்கபடி இடத்தை தம் நடத்தையையும் பண்பையும் குணத்தையும் மாற்றிக்கொள்ளாமல் எப்போதும் சதா காலமும் சிவத்தையே மனதில் இருத்தி சமாதியில் செல்ல வாழ்வை நடத்தி கொள்ள வேண்டும் என்றும் சொல்லிட்டோ நிற்கவே விதி இருந்த புண்ணியத்தால் நிலைமையுள்ள குளிகையது கிடைக்கலாச்சு அற்பம் என்ற பொருளெல்லாம் மாண்பா கேளு ஒப்பனே உந்தனுக்கு கிடைக்கலாச்சு விற்பிடித்த மன்னவரும் நன்றமைத்து விட்ட குறை இருந்ததொரு புண்ணியத்தால் உற்பணமாம் குளிகையது வாய்க்கலாச்சு ஓஹோஹோ நாதாக்கள் கடாட்சந்தானே ஓஹோஹோ நாதாக்கள்
கடாட்சந்தானே. நிற்கவே விதி இருந்த புண்ணியத்தான், புண்ணியம் இருந்ததால இந்த ரசமணி குளிகை கிடைச்சிச்சு. அற்பமான மற்ற எந்த பொருள் வேண்டும் என்றாலும் உடனே கிடைக்கும்படி செய்யும். அரசர்களும் மன்னர்களும் நல்ல மரியாதை செய்து மாண்போடு உங்களை நடத்திடவும் விட்டகுறை புண்ணியத்தால் தான் இந்த உயர்ந்த குளிகை, இந்த உயர்ந்த ரசமணி குளிகை கிடைக்கலாச்சுன்னோ. இதெல்லாம் தெய்வத்தின் அருள் தானப்பா என்று ரசமணி பற்றிய தெளிவான விளக்கத்தை சொல்கிறார் நமது போகரையா. புண்ணியம் செய்திருந்தால் நமக்கும் புகழான ரசமணி கிட்டுமல்லவா? ரசமணி இல்லை என்றாலும் சிவயோகமும் மனித நேயமும் நல்ல வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் என்பதும் சரிதானே? நல்ல விஷயம் தானே?